பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவரது அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும் இடையே லேசான உரசல்கள் இருந்தபோது அவர்களுக்கு இடையே மோதல் இல்லாமல் இருக்கவும் அவர்களை சேர்த்து வைக்கவும் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் ஒரு வேலை செய்துள்ளார். அதனை இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ் திரை உலகில் சிறந்த காமெடி நடிகர், பாடகர் என்று தனக்கென தனி அடையாளத்தை பெற்றவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். 1908 நவம்பர் 29 நாகர்கோவிலில் பிறந்த இவர் 1935 வெளியான மேனகா என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அறிமுக படமான சதி லீலாவதி படத்தில் நடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து என்எஸ்கே அவர்கள் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். தனது நகைச்சுவை மூலம் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை விதைத்து அசத்தியவர். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் கலைவாணர் என்கிற பொருத்தமான பட்டத்தை என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கினார். நகைச்சுவை என்ற பெயரில் யாரையும் துன்புறுத்தாமல் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு வல்லத்தன்மைக்கு முன்னோடியாக இருந்தவர். திரைப்படம் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களுடனும் நெருக்கமாக இருந்த என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை தனது உடன் பிறந்த சகோதரராகவே நினைத்தவர். எம்ஜிஆர் அவர்கள் தனது குருவாகவே கலைவாணர் அவர்களை கருதினார். ஒருமுறை எம்ஜிஆர் அவர்களின் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த என்எஸ்கே அவர்கள் திரைப்பட கதாசிரியர் மா லட்சுமணன் அவர்களை உடன் அழைத்து சென்றுள்ளார். அந்த விழா மேடையில் பேசிய என்எஸ்கே அவர்கள், ராமாயணத்தில் ராமர் லட்சுமணனை நான் பார்த்ததில்லை, அதற்கு பதிலாக எம்ஜிஆர் அவரது சகோதரர் சக்கரபாணியை பார்க்கிறேன். இவர்கள் இருவரும் அந்த அளவிற்கு பிரியாமல் ஒன்றிணைந்து தங்கள் குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணன் தம்பி இருவரும் இப்படியே காலங்காலமாக வாழ்ந்து சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று பேசி முடித்துவிட்டு காரில் ஏறி புறப்பட்டுள்ளார். காரில் போய் கொண்டிருக்கும்போது கதாசிரியர் மா லட்சுமணனிடம், நான் ஏன் அப்படி பேசினேன் தெரியுமா என்று என்எஸ்கே கேட்டுள்ளார். அவர்கள் இருவரும் சகோதரர்கள், அந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருக்காங்க, அதனால் நீங்கள் அப்படி பேசினீங்க என்று மா லட்சுமணன் சொல்ல, அதுதான் இல்லை, சமீப காலமாக எம்ஜிஆருக்கும் அவரது சகோதரர் சக்கரபாணிக்கும் இடையே சிறு சிறு மோதல்கள் இருக்கிறது. அவர்கள் இருவரும் சண்டை போட்டு பிரிந்து விடுவார்களோ என்கிற சூழல் உள்ளது. அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதால் தான் நான் அப்படி பேசினேன். நான் அப்படி பேசியதால் எல்லோரும் அப்படி நினைக்கிறார்கள் போல, நாம் அப்படியே இருக்கணும் என்று அவர்களுக்கு தோணும் இல்லையா? பொதுமக்கள் இவர்களை பார்ப்பது மட்டுமல்லாமல் பின்பற்றவும் செய்கிறார்கள். அப்படி இருப்பவர்களை வெட்டி விடாமல் ஒட்ட வைப்பது நம்முடைய வேலை அல்லவா என்று கூறியுள்ளார் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். என்ன ஒரு அற்புதமான மனிதர் என்எஸ்கே அவர்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.